ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சாம்பார் பொடி செஞ்சு சாம்பார் வச்சு தந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மெஷர் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1.5 கப் அளவுக்கு மல்லி விதை சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 4 ஸ்பூன் உளுந்து, 4 ஸ்பூன் துவரம் பருப்பு, 4 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நொறுங்கின உடனே எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே தட்டிலே சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு தட்டில் ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.